தீபாவளினாலே தீபங்கள் தான். இந்த தீபாவளிக்கு முறுக்கோட சேர்த்து தீபங்களையும் ஏத்தி நம்ம வீட்ட அலங்காரம் பண்ணலாம். அப்புறம் நம்ம வீட்லயும் தித்திக்கும் தீபாவளி தான். 6 விதமான டெக்கரேஷன்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெக்கரேஷன், இது நம்ம வீட்ல இருக்க பொருட்கள வச்சுக்கிட்டே நம்ம பண்றது. யூசுவலா இந்த உருளி, அதாவது தண்ணிக்குள்ளார நம்ம பூக்கள போட்டு அலங்காரம் பண்றது. அது எல்லா வீட்லயுமே இருக்கும். சின்னதா ஒரு சாமி படம், அப்புறம் வீட்ல இருக்கிற டேபிள் கிளாத் இந்த மாதிரி இருந்தாலே போதும். இது வந்து டேபிள் ரன்னர். இத நான் ஒரு கார்னர்ல வால்ல வந்து மாட்டலான்னு எடுத்து வச்சேன். பார்த்தீங்கன்னா, சின்ன ஹூக் அந்த பின்னாடி வந்து டபுள் சைட் டேப்போட இருக்கும். அது மாதிரி நீங்க வாங்கிட்டீங்கன்னா, மேல மாட்டிட்டு கீழ ஒரு கிளாத் விரிச்சிட்டு நம்ம போட்டுக்கலாம். டெக்கரேஷன் நம்பர் 2. இதுவும் நம்ம வீட்ல இருக்க பொருட்கள் தான் வச்சே தான் பண்ணது. இந்த மாரி பிளாஸ்டிக் தாமரைப்பூ ஈஸியா வந்து கிடைக்கும். யூசுவலா வீட்லயே இந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் இருக்கும். ஒரு பிளேட்ல நம்ம சின்ன சின்னதா கப்ஸ்ல கேண்டில் வந்து ஏத்திட்டு வச்சுக்கலாம். இந்த டீ லைட் கேண்டில்ஸு அதுவும் பக்கத்துல ஈஸியாவே கிடைக்கும். 2 விளக்கு ஏத்திட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சாமி படமோ, அலங்காரமான ஒரு சிலையோ இருந்தா வச்சுட்டு, நீங்க இப்ப இந்த டேபிள் ரன்னர சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பேக்கிரவுண்டுக்கு நல்லா மேட்சிங்கா இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம வீட்ல இருக்க பொருட்கள வச்சு நம்ம ஈஸியா அழகா அலங்காரம் பண்ணலாம். எப்பவுமே டெக்கரேஷன்ஸ் வந்து நம்மளோட சாய்ஸ் தான். இதுக்காக தனியா வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி எடுத்து வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. இது பூஜா தாலி, பூஜா பிளேட். இந்த பிளேட் வந்து எங்க வீட்ல இருந்தது. இந்த 3 கப்ஸும் ஒரே மாதிரி இருந்தது. ஸோ அதிலேயே வந்து டீ லைட் அந்த கேண்டில்ஸ் வாங்கி வச்சுட்டு அழகா வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம். எதுவுமே இது வந்து சிம்பிளா பண்ணீங்கன்னா தான் நம்மளுக்கு ஈஸியாவும் இருக்கும். அடுத்த டெக்கரேஷன் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சிம்பிளானது பேங்கிள்ஸ். பேங்கிள்ஸ் வந்து வீட்ல இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப அழகான பேங்கிள்ஸ் அப்படின்னு கூட தேவையில்ல. அப்படி நீங்க கண்ணாடி பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணலைன்னா, ரொம்ப சீப்பா வந்து மார்க்கெட்ல கிடைக்கும். அது ஒரு 2, 3 கலர் 6, 6 அதாவது ஹாஃப் டசன் அந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா கூட, இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்ப கொஞ்சம் வீட்ல இருக்கிற பேங்கிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கங்க. எடுத்து வச்சுட்டு ரொம்ப ஹைட்டாவும் இருக்கக்கூடாது. இதுக்கும் வந்து நான் இந்த டீ லைட் கேண்டில்ஸ் தான் யூஸ் பண்றேன். அது ஒரு பெரிய பேக்கெட் வாங்கிட்டீங்கன்னா, அதுல வந்து ஒரு 30 to 40 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த பேக்கெட்ட வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கும் இப்படி டெக்கரேட் பண்றப்ப ஈஸியா இருக்கும். இது வந்து தைக்காம வச்சிருந்த ஒரு ப்ளவுஸ் பீஸ் தான். ஸோ இந்த டீ லைட் கேண்டில் அந்த மாதிரி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, எண்ணெயெல்லாம் சிந்தாது. சூடும் ஆகாது. ஸோ ப்ளவுஸும் ஒன்றும் ஸ்பாயில் ஆகாது. இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நல்ல துணியா இருந்தா. பாருங்க, இந்த பிங்க் கலருக்கு அந்த பேங்கிள்ஸ்குள்ளார இருக்கிற லைட் வச்சுட்டு, நடுவுல ஒரு சின்ன லக்ஷ்மி வந்து ஸ்டாச்சு இருந்தது. அதையும் எடுத்து வச்சுட்டேன். எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளானது தான். அடுத்த டெக்கரேஷன் என்னன்னு பார்க்கலாம். டெக்கரேஷன் நம்பர் 4. பாருங்க, இது வந்து ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணது தான். இந்த மாதிரி ஆர்கிட் இல்லாட்டி கொஞ்சம் ஜெவந்தி பூ இல்லாட்டி இந்த பிளாஸ்டிக் பூ ஏதாச்சும் இருந்தாலும் எடுத்து வீட்டில் என்னென்ன இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. இதை எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருக்கிறத மட்டும் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வைன் கிளாஸஸ் இந்த ஷேப்பில் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மலாக வந்து ஜூஸ் கிளாஸஸ் இருக்கும், அதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி ஒரு ஃப்ளவரை எடுத்துக்கோங்க. அது அப்சைட் டவுனாக வர மாதிரி, அதாவது அந்த ஃப்ளவரோட வெளிப்பக்கம் நம்மளுக்கு விசிபிளாக தெரிகிற மாதிரி கிளாஸ்குள்ளர அரேஞ்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி தான். அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு 2-3 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் உள்ளே வச்சுட்டு அந்த கிளாஸை அப்சைட் டவுனாக கமுத்திருங்க. இப்படி ஃப்ளவரோட பெட்டல்ஸ் வெளியே நீட்டிட்டு இருக்கக்கூடாது. நல்லா புஷ் பண்ணிட்டு உள்ளே வச்சிருங்க. அவ்வளோதான்.
பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. இப்போ இதில் லைட் எங்கே வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதோட அந்த மேல் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம கேண்டில் வைக்க போகிறோம். இப்போ இன்னொரு கிளாஸ்லேயும் ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அரேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்தது கேண்டில் வைக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கேண்டிலை வந்து மேலே வச்சுட்டு அப்படியே லைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த டெக்கரேஷனுக்கு எந்த மாதிரி கிளாஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பேக்ரவுண்டுக்கு இப்படி ஒரு வால் ஹேங்கிங் டைப்பில் உங்கள்கிட்ட எந்த டெக்கரேஷன் இருந்தாலும் அந்த இடத்துல மாட்டி வச்சுக்கோங்க. அதாவது வாலில் இது டேபிள் மேலே இந்த கிளாஸஸை வச்சுக்கோங்க. அப்படி ஒரு கிளாஸ் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. எந்த விதமான இந்த கண்ணாடி கிளாஸ் வந்து இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து ஐஸ்கிரீம் பவுல். இதில் வந்து இந்த பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எந்த பூ கிடைச்சாலும் சரி, அதை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு அப்சைட் டவுனாக கமுத்திட்டு மேலே வந்து கேண்டில் வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான டெக்கரேஷன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கே பார்த்தா தெரியும் இந்த வீட்டில் இருக்க பொருள் வச்சுட்டு இவ்வளோ அழகாக பண்ண முடியுமான்னு. இப்போ இந்த நடுவில் இருக்க பார்த்தீங்கன்னா அது குண்டாக ஒரு பவுலு, அதுவும் அப்படி தான். நான் உள்ள ஃப்ளவர்ஸ் போட்டு அப்சைட் டவுனாக பண்ணிவிட்டு மேலே கேண்டில் வச்சிட்டேன். நெக்ஸ்ட் டெக்கரேஷன் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இந்த வெள்ளி பொருட்கள்லாம் இருந்ததுன்னா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. 2 சின்ன சின்ன பவுல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கேண்டிலை போட்டுக்கோங்க. இது ஃப்ளோட்டிங் அந்த லைட்டு. ஸோ இது வந்து அதுக்கு மேட்சிங்காக இருக்க மாதிரி ஒரு சின்ன ஸ்டாச்சு இருந்தது. ஸோ அதை வந்து எடுத்து வச்சிட்டேன். எல்லாமே அந்த ஒயிட் அண்ட் கோல்டு பேக்ரவுண்டில் இருக்குது. அதனால நான் வந்து நடுவில் ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு ஃப்ளவர் மாதிரி இருந்தது. இது எதுவுமே நிஜமாகவே நான் வந்து ஒன்றுமே இதுக்காக ஸ்பெஷலாக வாங்கலை. வீட்டில் இருந்தது மட்டும்தான் யூஸ் பண்ணேன். அவ்வளோதான். பாருங்கள், நம்ம எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும், எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது தான். நெக்ஸ்ட் டெக்கரேஷன் என்னென்னு பார்க்கலாம். இது பாருங்கள், இது இன்னும் வந்து ஒரு ப்ரிட்டியானது. ஜஸ்ட்டு வந்து கலர் கலராக உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ளவர்ஸ் கிடைக்குதோ நீங்கள் வாங்கிக்கிங்க. வீட்டில் இருக்க விளக்கு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி பற்றாமல் இந்த டீ லைட் கேண்டில்ஸே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து ஜஸ்ட் டெக்கரேஷனுக்கு தான். அதனால இந்த கோலம் மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கர் மாதிரி வச்சுருப்போம்ல, ஸோ இதெல்லாம் வந்து மாற்றி மாற்றி தனித்தனியாக அட்டாச் பண்ணுற மாதிரி பீசஸ் இருக்கும். ஸோ மாற்றி மாற்றி ஸோ நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டையும் நம்ம வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணலாம். நம்மளுக்கும் அந்த அழகாக பண்ணியிருக்கிறத பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். பார்த்தீங்களா? இது பாருங்கள், சின்ன சின்ன ஒரு அந்த டெக்கரேஷன் மெத்தடு தான், வேறு ஒன்றும் இல்லை. இதையே மாற்றி மாற்றி நம்ம வச்சுட்டு டிசைன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்க்குறக்கும் புதுசாக இருக்கும், நம்மளுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த டெக்கரேஷன்ஸில் ஏதாவது 1 2வது நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த தடவை. உங்களுக்கும் எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு, என்ன டிசைன் செஞ்சீங்க, இந்த 6 டெக்கரேஷன்ஸ் ஐடியாஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பார்த்தீங்களா, இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் தான். ஜஸ்ட் உங்களுக்கு இதை ஷோ பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாக வாங்கி நான் வீட்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது தான். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.